இதான் நம்ம வீடு. சார் பயமா இருக்கு சார். இதுல என்ன பையன், நம்ம வீடு தான். பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா நின்றுட்டு இருந்த பஸ்ஸுக்காக வேண்டிய கூட்டிட்டு வந்துட்டீங்க. வீடெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு சார் எனக்கு. இதுல என்ன பையன்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தேன் சார், இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பயமா இருக்கு சார். பயப்படவே வேணாம், இது நம்ம வீடு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேணாம், நான் இருக்கிறேன்ல உன் பக்கத்துல, நீ ஏன் பயப்படுற? சார் வேணாம் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் பயப்படுற நீ? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீ மட்டும் தனியா கிளி மாதிரி இருந்த, அப்படிலாம் சொல்லாத தங்கா. நான் இருக்கணும், அதெல்லாம் பயப்படவே வேணாம், நீ வா. ஏங்க, எவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? யாரு சொன்னது? எல்லாருமே இருக்காங்க. என் ஒய்ஃப் வேலைக்கு போயிருக்கா, பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்குதுங்க. இப்போதைக்கு நான் மட்டும் ஃப்ரீயா இருக்கேன். ஆமா, உங்க வீட்டுல? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? எனக்குன்னு யாருமே இல்லை. அப்படிலாம் சொல்லாத தங்க, நான் இருக்கேன். அப்படிலாம் ஒரு தடவை சொல்லக்கூடாது, ஓகேவா? இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் தப்பு இல்லடா தங்கம். தப்புன்னு பார்த்தா காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போறோமே, பஸ்ஸில் போனா தப்பு நடக்குது, அதை விட்டு ஆபீஸ்க்கு போனா அதை விட தப்பு நடக்குது. தப்புன்னு பார்த்தா எல்லாமே தப்பு தான். காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் தப்பு தப்பா தான் தெரியும். ஆனா நம்ம மனசு பிரியப்பட்டு அந்த மனசார ஏத்துக்கிட்டோம்னா அது தப்பே இல்லடி தங்கம். ஏங்க, யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான். போங்க, நீங்க ரொம்ப மோசம், ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கீங்க. வாடா, என்ன இவ்வளவு லேட்டு? டிராஃபிக் அதிகமாயிடுச்சுடா. யாரு ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னா? ஃப்ரெண்டு தான், ஆசைப்படுறாப்புல உன் கூட. வேணுங்க, தப்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி தங்கம், நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க, இப்பதான் ஒரு வந்துட்டு போனாரு, அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் ஆசை. சூப்பரா இருந்து, வேற லெவலு. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. அழுகுறது முதல்ல நிறுத்து. எப்ப பாரு அழுதுகிட்டே. சரி சரி, ஜிபே வச்சிருக்கியா? இருக்கு. 1 லட்ச ரூபா போட்டு விடுறேன், எடுத்துக்க. என்ன? என்
வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல. ரொம்ப அழுகாத. வாங்கிட்டேன். அந்த செயினையும் கொடுக்கறது. ஆ? என் முன்னாடிக்கிட்ட பதில் சொல்லணும். போ, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எங்க போற? எனக்கு தானே தெரியும். பாத்துக்கலாண்டி. எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டா மனைவிக்கு பதில் சொல்லணும்ல. நான் வரட்டா. பாய். பாய். அப்புறம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. வேற லெவலு. ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல தன்னந்தனியா கிடந்தா பார்க்க ரதி மாதிரி இருக்கவன் அப்படியே கூட்டி வந்துட்டேன். ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ், அப்படி ஃப்ரெஷ். இனிமே அடிக்கடி கூப்பிடுவேன். நல்லா இல்லை, நல்லா கம்பெனி கொடுத்தல. ஏண்டி இன்னைக்கு எதுவும் ஆச்சா? எதுவும் கஸ்டமர் அட்டன் பண்ணியா? ஆச்சு ஆச்சு. என்ன ஆச்சு? அதே 500 ரூபா தானே. என்னது 500 ரூபாவா? ஒரு நிமிஷம் இத பாரு. பாத்தியா? என்னடி 1 லட்சம் கட்டுது? 1 லட்சம் மட்டுமா? இங்க பாத்தியா? மோதிரம் எல்லாமா கொடுத்தியா? மோதிரம் மட்டுமா, செயினும் கொடுத்தான். உன்னை போல யோகக்காரி எங்கடி இருக்காங்க? மறுபடியும் வர சொல்லியிருக்கான். அடுத்த தடவை போகும்போது அவன் வீட்லயே எழுதி வாங்கிட வேண்டியதுதான். மஜா மஜாடி. கேனையன்னா கேனைய நம்பர் 1 கேனைய. அவனை மிஞ்சின ஆள் கிடையாது. சூப்பரடி. ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல தன்னந்தனியா கிடந்தா ரதி மாதிரி இருக்கவன் அப்படியே கூட்டி வந்துட்டேன். ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ், அப்படி ஃப்ரெஷ். கேனையன்னா கேனைய நம்பர் 1 கேனைய. அவனை மிஞ்சின ஆள் கிடையாது. சூப்பரடி.